ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, எனக்கான நல்லது எதுவுமே நடக்கலையே. என் வாழ்க்கையில கஷ்டமும் பிரச்சனையும் குமிஞ்சு கிடக்கே. என் வாழ்க்கையில எப்போது எனக்கு நல்லது நடக்கும்ன்ற எதிர்பார்ப்போட ஏக்கத்தோடு ஏமாற்றத்தோடு நீ காத்திருந்ததால தான் இப்போது இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து அவசரமாக உன்கிட்ட பேச வந்தேன். அதனால தான் இதை அவசர பதிவாக வெளியிட்டுள்ளேன் என் செல்லமே. என் மீது நம்பிக்கை கொண்டு என் நெற்றியை தொட்ட உனக்கு இனி எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும்படி நான் செய்கிறேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்சினா நானே உனக்கு எல்லாமுமாக உன் கூடவே இருந்து உன் விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன். இப்போது உனக்கு கிடைச்சிருக்க அந்த அதிர்ஷ்டத்தை சாதாரணமாக நினைக்காதே. இனிமே உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் அற்புதங்களும் அழகாக நிகழும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த சாயப்பாவை நம்பியவர்களுக்கு சோதனைகள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் அது நிரந்தரமாக யாரையும் நிம்மதி இழக்க செய்யாது. ஏன்னா நானே காற்றாகவும் ஒளியாகவும் நீராகவும் நெருப்பாகவும் நிறைஞ்சு இந்த பூமியில பிரபஞ்சத்துல கலந்துருக்கேன். அப்படி இருக்கும்போது எதன் மூலமாக யார் மூலமாக உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நானே சரி செய்து விடுவேன் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில நான் ஜெயிச்சிருவேன், நான் நல்லபடியா வாழுவேன்ற எண்ணம் உனக்கு உறுதியாக இருக்கட்டும். இக்கட்டான சூழ்நிலையில நீ இருக்கும்போது உனக்கு உதவி செய்ய வராத எந்த உறவுகளையும் இறுதி மூச்சு வரைக்கும் நீ எதிர்பார்க்க வேண்டாம். யாருமே எனக்கு தேவையில்லை, யாரையும் நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன்ற எண்ணத்தில் நீ உறுதியாக வைராகியமாக இருந்தாலே உனக்கு உறுதுணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில நீ நினைச்ச நல்லதையெல்லாம் நடத்தி முடிச்சிருவேன். எப்போதும் நீ யாரையும் முழுசா நம்பி உனக்கு நெருக்கமானவர்கள் தானே, நம்ம நம்பிக்கைக்கு உரியவர்கள் தானே, இவங்க நல்லவங்க தானேன்னு எந்த விஷயத்தையும் உன்னை பற்றிய விஷயங்களை சொல்ல வேணாம். ஏன்னா உனக்கு நெருக்கமானவர்களிடம் நீ நம்பி சொன்ன உன்னுடைய சில முக்கியமான வார்த்தைகளை இன்னொருத்தர் மூலமாக உன் காதுகளில் கேட்கும்போது உன் நம்பிக்கை அங்கு உடைந்து நொறுங்கி மனசு நொறுங்கி போயிடும்னு எனக்கு தெரியும் என் செல்லமே. ரகசியம்ன்றது எப்பவுமே உனக்குள்ள உன் மனசுக்குள்ள இருந்தா மட்டும்தான் ரகசியம். எதையும் யாரையும் நம்பி இங்க சொல்லக்கூடாது. நீ யாரிடம் எதை சொன்னாலும் அது இன்னொருவரிடம் வேறு விதமாக போய் சேரும் என்பது 100% அசைக்க முடியாத உண்மையாக இருப்பதால உன் வாழ்க்கையை பத்தின எந்த ரகசியங்களையும் உண்மைகளையும் நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம். எப்போதும் உனக்கு கிடைச்சதை வச்சு உன் வாழ்க்கையை எப்படி சிறப்பா மாத்துறதுன்னு யோசி. எப்போதும் நீ உன்னை உயர்வாக நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான வேலைகளை செய்ய பழகு. உன் வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நீ எப்போதுமே பொறுமையா நிதானமா இருக்க கத்துக்கணும். வாழ்க்கையில உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் பொறுமையும் நிதானமும் அவசியம் என் செல்லமே. கஷ்டப்படும் போது என்னடா வாழ்க்கைன்னு சலிச்சு போய் வெறுத்து போய் பொறுமை இழந்து அவசரப்பட்டு நிதானம் இழந்து செயல்படக்கூடாது. அதே போல நல்ல விஷயம் நடக்கும்போது அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு, நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு ஆணவத்தோட பொறுமை இழந்து அவசரப்பட்டு நிதானம் இழந்து செயல்படவும் கூடாது. மொத்தத்துல நல்லதோ கெட்டதோ என்ன நடந்தாலும் பொறுமையும் நிதானமும் அவசியம். பொறுமையும் நிதானமும் உனக்குள் இருக்கும்போது கண்டிப்பா நீ தோத்து போக மாட்ட. உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் நான் சிறப்பாக நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையை என் மீது வைக்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நீ உயர்ந்து நிற்பாய். இந்த உலகமும் உன்னை நம்பும். விலை மதிப்பற்ற நேர்மையையும் உண்மையையும் உனக்குள் வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளையான உன்னை எந்த விதத்திலும் நான் தோத்து போக விடமாட்டேன். உறவுகளை மதிக்காதவர்களிடம் உண்மையாக இல்லாதவர்களிடம் நீ நேர்மையை காட்டாதே. அதை காட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. உன்னை போல நல்லவங்க கிட்ட பேசு பழகு. உன்னை போல் நேர்மையாக இருப்பவர்களிடம் நீ உறவுகளை வைத்துக்கொள். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நீ நினைப்பதை நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். உன்னை ஒரு விஷயத்தை நினைக்க வைப்பதும் நான் தான், அதை செயலாக உனக்கு நடத்தி கொடுப்பதும் நான் தான். கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்தி முடிக்கிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்துல உன்னை கைவிடாத சொந்தம்னா அது இந்த சாயப்பா நான் மட்டும்தான். மற்றபடி
நீ எந்த மனிதர்களையும் உன் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உனக்கு நெருங்கிய சொந்தமாக உறவாக நட்பாக யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நம்பி போனீனா அவங்க எப்போ உன்னை எப்படி கைவிட்டுட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் தான் உனக்கு எல்லாமுமாக எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ என்னை நினைக்காட்டியும் என்னை வணங்காட்டியும் என்னை நம்பாவிட்டாலும் கூட உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்னு நம்பலாம். மனம் உருகி என்னை பிரார்த்தனை செய்த என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ எப்போதும் எதை நினைத்தும் கவலைப்பட வேணாம். உன்கிட்ட இருக்கிறத உன்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது எந்த விதத்திலும் உன்னுடைய வாழ்க்கை தரம் குறையவும் செய்யாது. உன்னுடைய செல்வமோ காசு பணமோ குறைஞ்சும் போகாது. ஏன்னா கிணறு எப்படி இறைக்க இறைக்க அதில் இருக்க தண்ணியை அள்ள அள்ள நீர் ஊறிக்கிட்டே சுரந்துக்கிட்டே கிணத்துல தண்ணி வந்துக்கிட்டே இருக்குமோ, அதே போல உன்னிடம் இருப்பதை நீ மற்றவர்களுக்கு கொடுக்க தான தர்மங்கள் செய்ய செய்ய உனக்கான செல்வம் அதிகமாக சென்று சேரும் என்பதை புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. உதவி செய்யாம கஞ்சத்தனமா இருக்கேன் சிக்கனமா இருக்கேன்னு யாரையும் பற்றி யோசிக்காம யாருக்கும் எந்த உதவியும் செய்யாம தான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு வாழ்றவன் கடைசி வரைக்கும் அந்த கஞ்சத்தனத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் யார் ஒருவர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தன்னால் முடிஞ்ச உதவியை தன்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சத்தை அள்ளி மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறாங்களோ, அவங்க காலாகாலத்துக்கும் செல்வத்துக்கு எந்த குறையும் பஞ்சமும் இல்லாமல், காசு பணத்துக்கு எந்த குறைவும் இல்லாமல், நிம்மதியாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட நிலையான செல்வத்தோட வாழ்க்கையை வாழ முடியும் என் செல்லமே. இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். அதிகமாக ஆட்டம் போடுறவனும் அடங்காமல் ஆணவத்தோடு திரியிறவனும் பேராசையோட எல்லாமே தனக்கு தான் கிடைக்கணும்னு நினைக்கிறவனும் இந்த உலகத்தில் நிரந்தர நிம்மதியோடு வாழ முடியாது. நீ எப்போதும் அடக்கமாக இரு, அமைதியாக இரு, அதே நேரத்தில் பொறுமையாகவும் இரு. உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களையும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. ஒருத்தர் வீழ்த்திட்டு ஒருத்தருக்கு ஏதாவது கெடுதலை செஞ்சு அவங்கள ஏமாத்திட்டு அவங்கள கஷ்டப்படுத்திட்டு நம்ம நல்லா வாழலான ஆணவத்தில் ஆடக்கூடிய சில பேர், அது யாராக இருந்தாலும் சரி, அவர் இன்னொருவரின் வீழ்ச்சியின் மூலமாக இன்னொருவர் துரோகத்தின் மூலமாக அழிஞ்சு போவாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் செய்கிறது தான் இன்னொரு மனிதனின் மூலமாக அவனுக்கே கிடைக்கும். ஒரு மனிதன் அடுத்தவன் ஏமாத்தினாலும் பொய் சொன்னாலும் அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சாலும் இன்னொரு மனிதன் அதையே அவனுக்கு பலவிதமாக பல மடங்காக செஞ்சு அவனை அழிச்சிருவான். நீ எப்போதும் யாருடைய கஷ்டத்துக்கும் வீழ்ச்சிக்கும் யாருடைய துன்பத்திற்கும் காரணமாக இருக்காதே. உன்னால் முடிஞ்ச நல்லதை எல்லாருக்கும் செய்ய. எப்போதும் நல்லதையே செஞ்சினா உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா நடத்தி முடிப்பேன். உனக்கு பிடிச்சவங்க உன்னை பிடிச்சவங்க உன் பக்கத்தில் இருக்காங்களா தூரத்தில் இருக்காங்களான்றது முக்கியமல்ல. யார் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் அன்பை கொடுக்கக்கூடிய ஆளாக இரு. பக்கத்தில் இருக்காங்கன்றதுக்காக அன்பு அதிகமாக இருப்பதும் இல்லை, தொலைவில் இருப்பதால் அன்பு குறைந்துவிட போவதும் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ.